புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை திமுக காங்கிரஸ் மிரட்டுவதாகவும் இதுபோன்று வேலை செய்ய விடாமல் தடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் புதுச்சேரி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த VP ராமலிங்கம், தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்ட 150 ஆண்டுகள் ஆகிறது. அதனை கொண்டாடும் வகையிலும் வருங்கால சந்ததியினரிடம் கொண்டு செல்லும் வகையிலும் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வந்தே மாதரம் 150வது என்ற வாசகத்துடன் முழு பாடலும் பாடப்பட உள்ளது. தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இன்று முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பள்ளிகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது. மேலும் பேச்சு கட்டுரை போட்டிகளை நடத்தவும் ஒரு மாபெரும் இயக்கமாக நடைபெற உள்ளது. 8ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி ஒற்றுமை ஓட்டம் காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற உள்ளனர். 1000க்கும் மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்ற ஒற்றுமை ஓட்டம் ஓட உள்ளனர் என்று தெரிவித்தார். PLA 2 முகவர்களை நியமித்த SIR பணியில் அதிகாரிகளுடன் ஈடுபட உள்ளனர். நேர்மையான வாக்காளர்களை கொண்டு வாக்குப்பதிவு செய்த தேர்தல் துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆனால் காங்கிரஸ், திமுகவினர் அதிகாரிகளை மிரட்டுவதும் பணி செய்ய விடாமல் தடுக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் அரசின் செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். வாக்குத்திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் இப்போது வைத்திலிங்கம் வாக்குத்திருட்டில்தான் வெற்றி பெற்றாரா என்ற சந்தேகம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட லோகோவை வெளியிட்டார். புதுச்சேரியில் பேருந்து துவங்கிய 10 நாட்களுக்குள்ளேயே சம்பள உயர்வு கேட்டு ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்கப்பட உள்ளன. இவை தனியார் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வலியுறுத்தியும் தனியார் மூலம் தான் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் தனியார் பேருந்து ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சம்பளம் குறைவாக கொடுக்கப்படுவதால் பேருந்துகளை இயக்கம் மாட்டோம் என கூறி பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி உள்ளனர். தற்போது சம்பளமாக 21,000 ரூபாய் வழங்கப்பட்டாலும் பிடித்தம் போக கையில் 17,000 மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் சம்பளத்தை 25,000 உயர்த்த வேண்டும் என பேருந்து ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேருந்து சேவை கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. 10 நாட்களுக்குள்ளேயே போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டையில் என்ஆர் காங்கிரஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, ஏழைகளின் துயரங்கள் தெரிந்த நாங்கள் வாழ்ந்ததாகவும் ஆகையினால் லாஸ்பேட்டை தொகுதியில் குடிநீர், தண்ணீர், கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேலும் மழைக்காலங்களில் தேவையான உதவியையும் தான் செய்து கொடுத்ததாகவும் மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். காலப்படு தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இருவரை மீண்டும் பணியில் சேர்க்கக்கூடாது என்று மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கனகச்செட்டிக்குளத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அங்கு பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த வருடம் அதே மருத்துவமனைகள் எக்ஸ்ரே பிரிவில் பணிபுரியும் இருவர் அங்கு நர்சிங் பயின்று வரும் 9 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது.
இது குறித்து மாணவிகள் கடந்த ஜனவரி மாதம் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள புகார் கமிட்டியில் முறையிட்டனர். மாணவிகளின் புகாரை விசாரித்த உள்கட்டமைப்பு மாணவர்களின் புகாரில் உண்மை இருப்பதாக கூறி எக்ஸ்ரே பிரிவு பணியாளர்களை இருவரை தற்காலிக பணிநீக்கம் செய்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இதனிடையே இருவரில் ஒருவர் சில தினங்களுக்கு முன்பு பணிக்கு வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய கோரியும் நர்சிங் மாணவிகள் திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மற்றும் இந்திய மாணவர் சங்கம் மாணவர் அமைப்பினர் கல்லூரி வளாகம் முன்பு அவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது குறித்து தகவல் அறிந்த காலாப்பட்டு போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாவட்டம் ஆட்சியர் உத்தரவுப்படி ஈசிஆர் சாலையில் சாலையோரம் ஆக்கிரமிப்புகள் இன்று அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாவட்டம் ஆட்சியர் குலோத்துங்கன் நவம்பர் 6ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கொக்கு பார்க் முதல் சிவாஜி சிலை வரை ஈசிஆர் சாலையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மேலும் பிளக்ஸ் பேனர்கள், சுவரொட்டிகள், கொடிக்கம்பங்கள் ஆகியவற்றை அகற்றி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் எடுத்துச் சென்றனர். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் மற்றும் ஊனமுற்றோர் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 175 பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றி அமைத்திட வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் ஊனமுற்றோர் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தலைவர் சுமதி தலைமை தங்கினார். சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி சங்க செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க வந்த அகில இந்திய மாணவர்கள் காங்கிரஸ் தலைவர் வருண் சௌத்ரிக்கு புதுச்சேரி காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தலைவர் வருண் சௌத்ரி புதுச்சேரி வந்தார். அவருக்கு புதுச்சேரி விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர் புதுச்சேரி பொறுப்பு ஸ்ரீமான் ராமச்சந்திர ராஜா, தேசிய செயலாளர் ஆந்திரா பொறுப்பு ராஜீவ்காந்தி, மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மாணவர் காங்கிரஸ் தலைமையில் செயல் தலைவர் நிதிஷ்குமார், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் ஏழுமலையன், மகன் அருண் பகர், அல்போன்ஸ் ஆகியோர் தலைமையில் அவர்களது ஏற்பாட்டில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் JPM ராஜேஷ், ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் மாநில தலைவர் கிருஷ்ண பாரதி, மாநில நிர்வாகிகள் கார்த்திக், கிஷோர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்க வலியுறுத்தி கொசுவிலை மற்றும் கொசு பேட்டுடன் மலேரியா துணை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் மாநிலம் கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழைக்காலம் தொடங்கி மழை பெய்தன் காரணமாக கொசுக்கள் அதிக அளவில் உருவாக்கி பொதுமக்கள் இடையே மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநிலம் கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் புதுச்சேரி குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள
துணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. கொசுவலை மற்றும் கொசுபேட் ஆகியவற்றை கையில் ஏந்தியவாறு ஒழித்திடு ஒழித்திடு கொசுக்களை ஒழித்திடு, அடித்திடு அடித்திடு கொசு மருந்து அடித்திடு போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து திட்ட அதிகாரி முருகனை நேரில் சந்தித்து உடனடியாக கொசு மருந்து அடிக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற வந்தே மாதரம் தேசிய பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியால் கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். வந்தே மாதரம் தேசிய பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுதில்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற வந்தே மாதரம் கொண்டாட்ட நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வந்தே மாதரம் பாடலும் மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடலும் இயற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் PRN திருமுருகன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் சரத் சௌகாட், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஹசன் அபித், அரசு செயலர் மற்றும் உயர் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 8வது ஊதிய குழு வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்கள் நலன்கள் குறித்த குறிப்பிடாத மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் வரம்பு குறிப்பை திரும்ப பெறுவதன் அதை முறைப்படுத்த வெளியிட கோரியும் புதுச்சேரி ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்த ஒப்புதல் அளித்த அரசு இதழிலும் வெளியிடப்பட்டது. ஆனால் மத்திய அரசு 8வது ஊதிய குழுவிற்கான வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதில் எந்தவித குறிப்பும் செய்யாமல் மறைமுகமாக ஓய்வூதியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அதனால் அந்த வரம்பு குறிப்பை திரும்ப பெற்ற ஓய்வூதியர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் அனைத்து ஓய்வூதியர்களும் அனைத்து சலுகைகளையும் சமமாக பெறும் வகைகள் குறிப்பை மீண்டும் மாற்றி அமைத்து வெளியிட வேண்டும் என்ற புதுச்சேரி ஓய்வூதிய சங்கத்தினர் 75க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை வாயில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்திற்கு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், PPA-வின் தலைவர் சண்முகம், ஓய்வூதிய சங்க பொறுப்பாளர் களியமூர்த்தி மற்றும் ராமகிருஷ்ணன், சங்க பொறுப்பாளர் சிவகுமார், அன்பழகன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் மாணவி ஜெயஸ்ரீ சுகுமாரின் பரதநாட்டிய அரங்கேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் குரு கலைமாமணி கிருத்திகா ரவிச்சந்திரன் அவர்களின் மாணவி ஜெயஸ்ரீ சுகுமாரின் பரதநாட்டிய அரங்கேற்று விழா புதுச்சேரி சுப்பரையன் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவையின் மூத்த கலைஞர் கலைமாமணி ஜெயஸ்ரீ நாராயணன், இயக்குநர்கள் சலங்கை கல்ச்சுரல் அகாடமி புதுச்சேரி, அக்ஷயா ஆர்ட் இயக்குனர் மற்றும் APHEI அசோசியேஷன் ஆஃப் பரதநாட்டியம் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் செக்ரட்டரி கலைமாமணி வினேஷ் மகாதேவன் மற்றும் ஸ்ரீ சரவணன் நாட்டியாலயாவின் இயக்குனர் கலைமாமணி சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பார்வையாளர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டு மாணவியின் பரதநாட்டிய அரங்கேற்றத்தை ரசித்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மாணவி ஜெயஸ்ரீ சுகுமாருக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர்களை தொடர்ந்து மிருதங்கம், வாய்ப்பாடு உள்ளிட்ட இசை கலைஞர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. காதி அறக்கட்டளை சார்பில் கலை இலக்கிய பெருமன்றத்தின் பிதாமகன் கலைமாமணி மூக்கு ராமனின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. மறைந்த கலை இலக்கிய மன்ற பிதாமகன் கலைமாமணி மூக்கு ராமன் நினைவேந்தல் நிகழ்வு காதி அறக்கட்டளை சார்பில் திராவிட விடுதலை கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. காதி அறக்கட்டளை தலைவர் புரிஞர் தேவதாசு தலைமை தாங்கினர்.
மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவர் புதுவை தமிழ் நெஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தாகூர் கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் முனைவர் ராசன், வலைப்பதிவர் சிறகம் சுகுமாரன், திராவிட கழக மண்டல தலைவர் அன்பரசன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், சமூக நீதி பேரவை செயலாளர் கீதாநாதன், கலை இலக்கிய பெருமன்றம் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தனித்தமிழ் கழக செயலாளர் அரிமா பாண்டியன், சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன், வழக்கறிஞர் ஜீவானந்தம், வெற்றி தமிழர் கழக தலைவர் கோவிந்தராசா, ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் வேலுசாமி, சந்திரசேகர், ஓவியர் ஆனந்தவேலு, நூலகர் அரவிச்சந்திரன், செந்தமிழ் செம்பல் சீனு, வேணுகோபால் வேணு, ஞானமூர்த்தி, மக்கள் இயக்கம் பிரகாஷ், செல்வகுமார், தலித் மக்கள் பாசறை வீரமுத்து, பாட்டாளி பைரவி, மனித உரிமை பாதுகாப்பு மணிகண்டன், மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு அன்னம் மற்றும் காய்கனியால் பலவிதங்களில் அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.